காவிரி டெல்டா மாவட்டங்களில் 4 லட்சம் நெல் மூட்டைகள் விவசாயிகளிடமிருந்து 10 நாட்களுக்கு மேலாக கொள்முதல் செய்யப்படாமல் தேங்கியிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், விரிவான தகவல்கள் என்ன? காவிரி டெல்டா மாவட்டங்களில் 4 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதாகவும் கட்டளை வசதிகள் எப்போதுதான் சாத்தியமாகும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட காவிரி பாசன மாவட்டங்களில் உழவர்கள் அறுவடை செய்து கொண்டு வந்த 4 லட்சத்திற்கும் கூடுதலான நெல் மூட்டைகள் 10 நாட்களுக்கும் மேலாக கொள்முதல் செய்யப்படாமல் தேங்கி கிடக்கின்றன எனவும், இவை தவிர அரசால் கொள்முதல் செய்யப்பட்ட 10 லட்சத்திற்கும் கூடுதலான நெல் மூட்டைகள் கிடங்குகளுக்கு கொண்டு செல்லப்படாமல் தேங்கி கிடப்பதால் கொள்முதல் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன எனவும் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு தெரிவிக்கிறார். ஆனால் நிலைமையை சரி செய்ய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிடக்கூடிய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இன்றைய நிலையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திடம் மொத்தம் 382 கிடங்குகள் இருப்பதாகவும், அவற்றில் 18.22 லட்சம் டன் நெல் மூட்டைகள் மட்டுமே தான் சேமித்து வைக்க முடியும் என குறிப்பிட்டிருக்கிறார். எந்த ஒரு குறிப்பிட்ட நாளிலும் 30 லட்சம் டன் முதல் 35 லட்சம் டன் வரையிலான நெல் அரிசியை இருப்பு வைக்க வேண்டும் என்பதால் இப்போது இருக்கும் கிடங்குகள் போதுமானவை அல்ல எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் விவசாயிகளுக்கு ஏற்படும் இழப்புகள் குறித்து ஆட்சியாளர்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்பதால் தான் அவர்கள் இந்த சிக்கலுக்கு தீர்வு காண மறுக்கின்றனர் எனவும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். நெல் கொள்முதலுக்கான ஏற்பாடுகள் குறித்து கடந்த 2ஆம் தேதி தான் காவிரி பாசன மாவட்டங்களில் ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்தாய்வு நடத்தினார். நெல் கொள்முதலில் உழவர்களுக்கு எந்த குறையும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்தினார். ஆனால் அடுத்த சில நாட்களிலேயே 4 லட்சம் நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கின்றன என்றால் நெல் கொள்முதல் கட்டமைப்பு எந்த அளவுக்கு சீரழிந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.